வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் 4 சென்டிமீட்டர் அளவும், ஈரோடு மாவட்டம் தாளாவாடி, தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பிடிஓ, குன்னூர் பிடிஓ, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், குன்னூர், தர்மபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் மோட்டூர், தர்மபுரி மாவட்டம் பாலங்கோடு, வேலூர் மாவட்டம் காட்பாடி, ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் பார்லியார், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாப்பள்ளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புக்குட்டாப்பட்டி, தேனி மாவட்டம் சண்முகாநதி, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, ஈரோடு மாவட்டம் கோடிவேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சும்பள்ளி தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாகவே இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாகவே இருந்தது. கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையை ஒட்டியே இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 43.5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட 6.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. மற்றும் ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸும் இதுவும் இயல்பை விட 5.3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவிக் கொண்டிருக்கிறது. 5/5/2024 மற்றும் 6/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 8/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 9/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10/5/2024 மற்றும் 11/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 5/5/2024 மற்றும் 6/5/2024 அடுத்த 2 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கு வாய்ப்பு குறைவு. 7/5/2024 முதல் 9/5/2024 வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. 5/5/2024 மற்றும் 6/5/2024 வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 6/5/2024 முதல் 7/5/2024 வரை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.